ஆத்துமமே என் மூல உள்ளமே உன் அற்புத தேவனையே சோத்தரி. பொங்கிடுதே எருள்ளத்திலே பெருந்த பெருவல்லமே. பொங்கிடுதே எருள்ளத்திலே பெருந்த பெருவல்லமே. Amen. God be the glory. Have a wonderful day. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு ஒரு நல்ல நாள் இருப்பதாக. Today Easter, the Lord shall bless you abundantly. இன்றைய நாள் ஈஸ்டர் பண்டிகை அன்று ஆண்டவராகிய தேவன் உங்களை அவர் பராக்கிரமமாக ஆசீர்வதிப்பாராக. The Lord shall bless you abundantly. அவர் உங்களை அதிகமான ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். அதிகமான ஆசீர்வாதங்களால் நிரப்புவாராக. The Lord shall fill your heart with happiness, peace, joy. ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய இருதயத்தை சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவாராக. Your name shall be called joy because you shall have the gladness around you. உங்களுடைய பெயரானது மகிழ்ச்சி என்று அழைக்கப்படும். ஏனென்றால் நீங்கள் சந்தோஷத்தினால் நிரப்பி இருக்கப்படுவீர்கள். The garment of gladness shall cover you. மகிழ்ச்சி என்ற வஸ்திரத்தினால் நீங்கள் மூடப்பட்டிருப்பீங்க. So why do we be happy? எதற்காக நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும்? When we have peace, நமக்கு சமாதானம் இருக்கும். when we have joy, நமக்கு மகிழ்ச்சி இருக்கும். when we have happiness, நமக்கு சந்தோஷம் இருக்கும். when we have the healing from God, ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு சுகம் இருக்கும்போது, when we have the spiritual and worldly blessings. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும் நாம் நிரம்பி இருக்கும்போது, so you shall be called joy. அதனால் நீங்கள் மகிழ்ச்சி என்று அழைக்கப்படுவீர்கள். Today the Easter 2026, the Lord is telling you shall be called joy. இன்றைய நாளிலே ஈஸ்டர் பண்டிகை என்று 2026ஆம் ஆண்டிலே ஆண்டவராகிய தேவன் உங்களை மகிழ்ச்சி என்று அழைக்கிறார். So the Lord himself is calling you joy. தேவன் தாமே உங்களை மகிழ்ச்சி என்று பெயர் கூப்பிட்டு அழைக்கிறார். Because he is telling you, I'm going to fill you with joy. ஏனென்றால் அவர் சொல்கிறார், நான் உன்னை மகிழ்ச்சியினால் நிரப்ப போகிறேன். Whatever you need, you shall receive. உனக்கு எது தேவையோ அதை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். And you'll be very happy in the Lord. அதனால் கர்த்தருக்குள் நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க And போகிறாய். you shall glorify the name of the Lord. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை நீ உயர்த்துவாய். Because he has done great things for us. ஏனென்றால் அவர் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்திருக்கிறபடினாலே. Thank you Lord for giving us peace, happiness, joy and worldly blessings and spiritual blessings. நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் செழிப்பையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நிரப்பினதுனால We wish you a happy Easter. இன்றைய நாளிலே உங்களுக்கு ஒரு நல்ல ஈஸ்டர் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லுகிறோம். So let us call a happy resurrection day. ஒரு மகிழ்ச்சியான உயிர்த்தெழுதல் நாள் என்று நாம் கொண்டாடுவோம். Amen. God bless you. ஆமென்.